இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி மாதத்தில் அம்மனை வழிபாடு செய்வதற்கு எத்தனையோ முறைகள் உள்ளன. அதில் சக்தி வாய்ந்த சுலபமான ஒரு வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். நாளை வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தில் வரக்கூடிய 2ஆம் வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு இந்த மாலையை அணிவித்து அம்மனிடம் வேண்டுதல் வைத்தால் நினைத்த வேண்டுதல் நினைத்த மார்க்கத்தில் உடனே நிறைவேறும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அம்மனுக்கு உகந்த, அம்மனுக்கு மிகவும் பிடித்த அந்த பிரத்யேகமான மாலை என்ன, அதை எப்படி அம்மனுக்கு அணிவிக்க வேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மக்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான பொருட்கள் வரிசையில் முதலில் இருப்பது வேப்ப இலை. இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். ஆடி வெள்ளி அன்று நாம் எல்லோர் வீட்டு பூஜை அறையிலும் கட்டாயமாக இருக்க வேண்டிய பொருள் வேப்ப இலை. அடுத்தபடியாக அம்மனுக்கு உகந்த பொருள் என்றால் அது மஞ்சள், குறிப்பாக விரலி மஞ்சள் அம்மனுக்கு மிகவும் உகந்த பொருளாக சொல்லப்பட்டுள்ளது. மஞ்சள் நூலில் இந்த வேப்ப இலையையும் மஞ்சள் கிழங்கையும் சேர்த்து மாலையாக தொடுத்து கோவிலில் உள்ள அம்மனுக்கு சாத்தி உங்களுடைய வேண்டுதலை வைத்தால் அந்த வேண்டுதல் உடனே பலிக்கும். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, கோவிலில் அம்மனுக்கு இந்த மாலையை சாத்த முடியவில்லை என்றால் இந்த மாலையை உங்கள் வீட்டில் இருக்கும் அம்பாளின் திருவுருவ படத்துக்கு போட்டு மனதார வேண்டுதல் வைத்தால் வேண்டிய வரத்தை உடனடியாக பெற முடியும். ஒரு மஞ்சள் நூலை எடுத்துக் கொள்ளுங்கள். முதலில் அதில் வேப்ப இலையை ஒரு முறை வைத்து தொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக ஒரு விரலி மஞ்சளை தொடுக்க வேண்டும். அடுத்து வேப்ப இலை, அடுத்து விரலி மஞ்சள், இப்படி மாறி மாறி மாலையை கட்டிக் கொள்ளுங்கள். மாலையை கட்டும் போது உங்களுடைய வேண்டுதலை மனதார சொல்லிக் கொண்டே இருங்கள். 7, 11, 21 என்ற ஒற்றைப்படை கணக்கில் மஞ்சள் கொம்பு இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். வேப்ப இலைகளை கணக்கில்லாமல் வைத்து கட்டிக் கொள்ளலாம். இவ்வாறாக அம்மனை மனமுருக வேண்டி ஏதாவது ஒரு பிரார்த்தனை வைத்து இந்த மாலையை கட்டி அம்மனுக்கு சாத்தி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வேண்டிய வேண்டுதலுக்கான பலன் கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். குறிப்பாக இந்த மாலையை கோவிலில் சாத்தும் போது அம்மனுக்கு கூடவே ஒரு அழகான மஞ்சள் நிற புடவையும் எடுத்துக் கொடுத்து சாத்தினால் வீட்டில் மங்கள நிகழ்வுகளுக்கு தடை இருக்காது. அம்பாள் மனம் மகிழ்ந்து வரங்களை வாரி தந்து விடுவாள். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை கஷ்டத்துக்கும் விடிவு காலம் பிறக்கும். இந்த மாலையை இந்த வெள்ளிக்கிழமை சாத்த முடியாதவர்கள் ஆடி மாதத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு சாத்தி நல்ல பலனை பெறலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.